ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய பையன்தான். என் பையன் கையில் பார்த்தீங்கன்னா தீக்காயம் பட்டுடுச்சு. இது எப்படி பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம். செவ்வாய்க்கிழமை அது வழக்கம் போகிறது. அங்கே போகும்போது சாமி கும்பிட்டு இருந்தோம். தம்பியும் சாமி கும்பிட்டுருந்தாப்புல. ஐயர் கற்பூரங்காட்டிட்டு தட்டு கொண்டு வந்தார். எல்லோரும் தொட்டு கும்பிட்டாங்கன்னா தம்பியும் கை நிட்டான். கொஞ்ச நேரம் தான், ஒரு நிமிஷம் கவனக்குறைவு தான். அது என்னோடய கவனக்குறைவு தான், என்னோடய தப்பாக என்னன்னு டக்குன்னு தம்பி கை நின்றதுனால அது பட்டது தான் அந்த தீக்காயம். சரி, எதுக்காக அந்த வீடியோ போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, பச்சை குழந்தைங்க இருப்பாங்க, ஒரு வயசு குழந்தைங்க, அதுக்கு மேலே குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது இது நெருப்பு, இது சுடும், இங்கே போனால் நம்ம விழுவோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாது. ஒரு ஆர்வத்தில் ஒரு ஆசையிலும் டக்குன்னு போய் இதில் கை வச்சுருவாங்க, கீழே விழுந்துருவாங்க. பெற்றவங்க நாம் தான் அவங்க பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி என்னோடய பையனுக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு கூட நடக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பத்திரமா பார்த்துக்குவாங்க. வெளியே எங்கேயும் விடாதீங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கிறோம், கேள்விப்படுறோம். குழந்தைங்களுக்கு என்னென்னமோ நடக்குதுன்னு நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம பிள்ளைங்களை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கணும். யாரையும் நம்பி வெளியே விட வேண்டாம். பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி.